இப்போ நாங்கள் உங்களுக்கு தம்ப்நெயில் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த தம்ப்நெயிலில் வெரி சிம்பிளிஃபைடான ஒரு விஷயத்த பேசியிருக்கோம். பட் ஆனால் அதில் வித்தின் 60 days அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அப்போ ஸ்ப்ரிங் லைன் எந்த மெத்தடில் செயல்பட போகுது, எப்படி யூஜிசி நெட் அதுவும் வித் ஜேஆர்எஃபோட 60 daysல ப்ரிப்பேர் ஆகிறது, அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விதத்துல இருக்கும். ஸ்ப்ரிங் லைனுக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கும். நாம ஒரு விஷயத்துல களத்துல இறங்கும் அப்படின்னா அதை முழுவதுமா ஒரு பிரத்யேகமா வடிவமைச்சு அதை எப்படி அதை பாசிபிலிட்டிஸ் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஏற்பாடுகளை செய்யும். அப்ப யூஜிசி நெட்டு வித் ஜேஆர்எஃபோட ஒரு 60 daysல கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரிங் லைன் என்ன மெத்தனாலஜி யூஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு 60 daysல நாங்கள் கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தனாலஜியும் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ட்டோட 60 daysல உங்களால் யூஜிசி நெட் வித் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியுது. வரக்கூடிய எக்ஸாமில் யூஜிசி நெட் எக்ஸாமில் நீங்கள் வெறும் நெட் மட்டும் இல்லை வித் ஜேஆர்எஃபோட வருவதற்கு எல்லா வகையிலான சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் இதில் வந்து உருவாக்கியிருக்கோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் லைனை பற்றின ஒரு ஓவர்வியூவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட 2016 இந்த ஆன்லைன் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸில் சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின கோர்ஸ் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பிக்கான கோர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஆன்லைனுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஏன்னா அப்போ எல்லாருமே ஆஃப்லைன் கிளாஸஸை லைக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த டைமில் நாங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ள வெரி சிம்பிளான ஒரு ஐடியாவை அப்ளை பண்ணி டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். 2016 என்ட்ராகும். அப்போ எல்லாரும் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு போகிறது மட்டும்தான் விரும்பக்கூடிய அந்த சமயத்தில் நாங்கள் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டைம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மெத்தட் வந்துன்னா லைட் வெப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் அப்போ அப்ளை பண்ணோம். அது எங்களுடைய பிரைட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பிக் சக்ஸஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த முறை அமைஞ்சிருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டினை எடுத்தோமோ அந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் கவர் பண்ணினதும் அங்கே டிஆர்பி கவர் பண்ணினதும் அவ்வளோ ஒரு மேட்சிங்காக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிலேயே அதில் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் இப்படி அதில் ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்ததாக பாலிடிஆர்பியை கையில் எடுக்கிறோம். பாலிடிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜஸ்ல லெக்சரர் போஸ்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்றாங்க. பட் செகண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணி தான் அந்த பாலிடிஆர்பி வந்து பார்த்தா சக்சஸ் பண்றாங்க. லெக்சரர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க ஜாப்குள்ள வராங்க. அப்போ செகண்ட் டைம் நாங்கள் பாலிடிஆர்பி செகண்டாக ஸ்டார்ட் பண்றோம். அங்க நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா பாலிடிஆர்பியில் 10,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இன்னைக்கு பிஜிடிஆர்பிலையும் 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் ஆயிருச்சு. பாலிடிஆர்பியில் அதை ஃபர்ஸ்ட் 10,000 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் லைனோட நாங்கள் ஸ்ப்ரிங் லைன் வெளியில வரோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்லையும் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அதை பாலிடிஆர்பியோட சிலபஸை 100 டாபிக்ஸாக பிரித்து சில போயம்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா அதை வேற ஒரு போயமோட மிங்கிள் பண்ணி இந்த மாதிரி 100ஆக பிரிச்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பாலிடிஆர்பியினுடைய சக்ஸஸில் கிட்டத்தட்ட 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரராக மாறிட்டாங்க. இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் லெக்சரர் காலேஜஸ்ல ஒரு ஹாப்பி ஜர்னியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து யூஜிடிஆர்பிக்குள்ள காலடி வைக்கும். யூஜிடிஆர்பிக்குள்ள வரும்போது ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஜிடிஆர்பிலையும் பாலிடிஆர்பியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை மேலும் மெருகேற்றி அந்த கொஸ்டினை அதே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். காரணம் என்னன்னா ஸ்ப்ரிங் லைனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நேம், ஒரு டேக் லைனான நேம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஹார்டா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸ்ப்ரிங் லைன் மாதிரி கொஸ்டின்ஸ் யாரும் எடுத்து அப்லோட் பண்றது இல்லை அப்படிங்கிறது நாங்க வாங்கின ஒரு டேக் லைன். அந்த டேக் லைன்ல எப்படி எங்களுக்கு பிளஸ்ஸா மாறுது அப்படின்னா இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் மட்டும் நீங்க ஸ்ப்ரிங் லைன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப வேற எங்க படிச்சாலும் டெஸ்ட் மட்டும் ஸ்ப்ரிங் லைன்ல எழுதுவாங்க. அது அவங்களுக்கு நல்ல சக்சஸா மாறிச்சு. அப்போ டெஸ்ட் எழுதும் போதே அவங்களுக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ்க்கே இவ்வளவு ஸ்ட்ராங் கொடுக்குறாங்கன்னா அப்போ மெட்டீரியல் எவ்வளவு ஸ்ட்ராங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தேடுதலோட வராங்க. அந்த முறை யூஜிடிஆர்பியில் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே முழுவதுமா
நாவல்ஸ் கூட ஒரு டீடைல்டா வடிவமைச்சிருந்தோம். இப்ப அதே தான் பிஜிடிஆர்பியில் உட்பட எல்லா இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு மெத்தனாலஜி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனுக்கு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. அதற்கு அடுத்தது காலேஜ் டிஆர்பிக்குள்ள என்டர் ஆகிறோம். இப்ப காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்லயே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அதுல என்ன அப்படின்னா, அதுல வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். அதுல எம்சிக்யூஸ் வருது அப்படின்னா அது ஈஸியா நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதாவது சரி பண்ணிடலாம் மீன்ஸ் ஈஸியா படிச்சு பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதுல 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனா டிஸ்கிரிப்டிவ்ல கொஞ்சம் கடினத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஆமா, அவ்வளவு கடினத்தன்மையில பெரும்பாலான இன்ஸ்டிடியூட் உள்ள என்டர் ஆகிறதுக்கே பயப்பட்ட ஒரு ஏரியா இந்த காலேஜ் டிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு எக்ஸாம். அதுக்குள்ளேயும் நாங்க வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். அதுல எங்களுடைய வியூ அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ்க்குனே தனி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நாங்க வந்து அதுல என்டர் ஆயிருக்கோம். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து இந்த யூஜிசி நெட் அப்படிங்கிறது நாங்க ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பிஜிடிஆர்இ படிக்கிறவங்களே கேட்பாங்க யூஜிசி எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த முறை அதை முழுவதுமா வடிவமைச்சு புதுமைகள் நிறைய உயர்த்தி ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணி, ஏன்னா களம் அப்படிங்கிறது யூஜிசி நெட்டுங்கிற களம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு களம். அந்த களத்தை மேலும் ஒரு பக்குவமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த யூஜிசி நெட் வித் ஜெயரஃப இந்த முறை இறங்கியிருக்கும். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எப்படி நாங்க அந்த 60 டேஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்டை வந்து பாஸ் பண்றதுக்கு என்ன மெத்தனாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த யூஜிசி நெட் வித் ஜெயரஃப் அப்படிங்கிறதுல பார்ப்போம். எங்களை ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடங்கின காலத்துல இருந்து எங்களோட ரேட்டிங் அப்படிங்கிறது அதே ஒரு மெத்தனாலஜியில் இருக்கிறதுனால கன்சிஸ்டண்டா அதே இடத்துல இருக்கு. நாங்க எந்த ஒரு இடத்துலையும் குறையவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் கண்டென்ட் எவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும் அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஹைலி ஸ்டாண்டர்டா இருக்கும். அது எவ்வளவு பெரிய டாபிக் எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலுமே அந்த கண்டென்ட்ல நாங்க சமரசம் பண்ணிக்கவே இல்லை. இதை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்க நினைக்கல. எங்களுடைய நோக்கம் அது ஒரு 10 மணி நேரமா போனாலும் கூட பரவாயில்லை. அதுல ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கண்டென்ட்ல அந்த கோர்ஸ்ல ஹைலி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மெயின்டைன் பண்ணோம். அது இப்போ வரைக்கும் இருக்கு. நாங்க அதை தாண்டி புதுமைகள் எப்பொழுதுமே உயர்த்திக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் ஒரு டீச் பண்றோம், ஆன்லைன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள என்னென்ன புதுமைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லேட்டஸ்டா நாங்க இறக்கி இருக்கிற புதுமை அப்படின்னா 100% அட்டென்ஷன் லேர்னிங் மெத்தட். இது என்ன அப்படிங்கிறது தனியா ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நாங்க ரீசெண்டா ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்காக செல்ஃப் பேஸ்ல படிக்கிறவங்களுக்காகவே இந்த 100% அட்டென்ஷன் லேர்னிங் மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். இதுல நாங்க அப்ளை பண்ணிக்கிற மெத்தனாலஜி ஒரு ரியல் ஆஃப்லைன் கிளாஸ்க்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மெத்தனாலஜியை நாங்கள் இந்த முறை அப்ளை பண்ணியிருக்கோம். இதே கன்சிஸ்டன்ட் ரேட்டிங் இருக்கிறதுக்கு காரணத்துல அசஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க நிற்போம் அப்படின்னா அசஸ்மெண்ட்ல தான். நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க படிக்கிறீங்க, படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அசஸ்மெண்ட் ஏரியாவில் நாங்கள் ஸ்ட்ராங் அது ஒரு ஃபவுண்டேஷன்ல இருக்கும். நிறைய இடங்கள்ல அவங்க நல்லா கத்துக்கிறாங்க, கண்டென்ட் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அதை தெரிஞ்சது எல்லாத்தையும் ரீகால் பண்றதுக்கு மெத்தனாலஜியா அதை பிராக்டிஸ் பண்ற இடத்துல அவங்க வந்து போகிறது இல்லை. அப்ப அங்க ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க நடக்குது. அதுக்கான காரணத்தை நாங்க வந்து கண்டறிஞ்சு கொஸ்டின்ல நல்லா ஸ்ட்ராங் பண்றோம். அதனால எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலுமே ஸ்ப்ரிங்லைன்ல அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுல இருக்கும் அப்படின்னா அந்த டெஸ்ட் அசஸ்மெண்ட்ல தான் வச்சிருப்போம். இப்ப எல்லா கோர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எங்களோட ஸ்டாண்டர்ட் லெவலா மாறிடுச்சு. எந்த டாபிக் நீங்க எடுத்து எழுதினாலுமே அதுல 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் 50ஆவது இருக்கும். ஏன்னா சின்ன டாபிக்கா இருந்தா வேற வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல 50 எடுப்போம். மற்றபடி எல்லா டெஸ்ட்லயும் 100 இருக்கும். மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் கம்பல்சரியா இருக்கும். அந்த மார்க் எக்ஸாம் எழுதிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது 100% மாறி இருக்கு. அதனால எங்களுடைய ஃபீட்பேக் அசஸ்மெண்ட் செஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நாங்க இன்னுமே அதே ப்ரியாரிட்டி கொடுக்கறதுனால எங்களுடைய ரேட்டிங் ஒரு உயர்வான இடத்துலயே இருக்குது. ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஹைலி ஸ்டாண்டர்டான கண்டென்ட் ரிச்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய ஒரு பிளஸ்ஸான ஒரு ஏரியாவை இன்னும் அதை வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சென்டர் சப்போர்ட். அவங்களுக்கு டவுட் செல்ஸ் எதுவா இருந்தாலுமே எங்களை ஈஸி அண்ட் அப்ரோச்சா எங்களை நெருங்கி வர்றதற்கு அதை நாங்கள் வந்து இன்னும் ஒரு ப்ரியாரிட்டியா வச்சிருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லைன் எப்பொழுதுமே தன்னுடைய கன்சிஸ்டன்ட் ரேட்டிங்ல இருக்கிறதுக்கு ஒரு முழு காரணமா இருந்துட்டு இருக்கு. யூஜிசி நெட்ல இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல
நீங்க 60 டேஸ்ல கிளியர் பண்றதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டியில வச்சிருக்கோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த ப்ரியாரிட்டி ஏரியாவை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கே ஒரு பிலீவ் வந்துடும். நீங்க இந்த எண்ட் ஆஃப் த வீடியோஸ் போகும்போது இந்த மெத்தனாலஜியில போனா கண்டிப்பா நாம வந்து யூஜிசி நெட் வித் ஜேஆர்எஃப்ல வந்துட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டை வெரி பிகினிங்லயே நாங்க வந்து செட் பண்ணிடுவோம். அதுக்கு இதுல நாங்க ஃபர்ஸ்ட் என்ன மெத்தனாலஜியில அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல ஆத்தர் பயோகிராஃபி, இந்த ஆத்தர் பயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அதை தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா வெறும் பர்த் பிளேஸும் டெத் இயரும் மட்டும் தெரிஞ்சுக்க போறது. அவங்களுடைய என்டையர் ஹிஸ்டரி, அவங்களுக்கு எப்படி அந்த லிட்ரேச்சர் வந்துருது, அவங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க வார் போயிட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துச்சு, ஒருவேளை அவங்க எலிசபெத்தன் போயிட்டா அவங்களுக்குள்ள எப்படி அந்த அந்த போயட்ரிக்கல் எலிமெண்ட் அவங்களுக்குள்ள உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லயும் 360 டிகிரி ஆங்கிள்லயும் அவங்கள வந்து ஆத்தர் பயோகிராஃபில உங்களுக்கு புரிய வச்சிடும். அது மட்டும் இல்லாம அவங்க எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க்கையும் அதுல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஏன் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் பயன்படுத்துறோம் அப்படின்னா யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேள்விகள் வருவது என்பது அதிகமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இங்க மனப்பாடம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. அதே மாதிரி உங்களை கொஸ்டின்ல டிஃபிகல்ட்டி லெவல்ல கொண்டு போறதுக்கு இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த போர்டுக்கு பயன்படுறதுனால இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொஸ்டின்ஸை எப்பொழுதுமே ப்ரியாரிட்டியில் வச்சிருப்பாங்க. அப்போ அதை மையமா வச்சியும் உங்களை நாங்க டீச் பண்றோம். அதுக்கப்புறம் ஆத்தர்னுடைய ஒர்க், ஆத்தனுடைய ஒர்க்ஸ் அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதும் கேள்வி வரக்கூடிய இடம். அப்போ அந்த ஒர்க்கை யார் எழுதுனா, அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன, அதுல தீம்ஸ் என்ன, அது என்ன கிரிட்டிசிசத்தில் அதை பயன்படுத்தி இருக்காங்க, அதுல வரக்கூடிய சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயிலா ஆத்தனுடைய ஒர்க்லையும் பார்த்துருவோம். அதனை அடுத்து லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி அப்படிங்கிறது பலருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடா பாக்குறாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருவாங்க, அது ஒரு ஹிஸ்டரி மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த கிரிட்டிசிசம் தியரிக்குள்ள வரும்போது மட்டும் அதுல வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தொய்வடைவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதெல்லாம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ல கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. ஆனா அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் தியரியை ஸ்ப்ரிங் லைன்ல படிச்சதுக்கு போது அது அவ்வளவு கடினமானதே இல்லை, ரொம்ப எளிமையே லிட்ரரி தியரி தான் அப்படின்னு வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி அதை நாங்க அவ்வளவு ஒரு ஸ்வீட் அண்ட் மேனர்ல அதை டீல் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம். அதனால லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி அப்படின்னாலே நடந்திருக்கிற எல்லா எக்ஸாம்லயும் இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் தியரி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைன்ல படிச்சா இதுக்கு மேல எளிமையா யாரும் சொல்லி தர மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதுல லிங்குவிஸ்டிக் பத்தி இருக்கிற எல்லா டீடைல்டு எலிமெண்ட்டையும், அந்த லாங்குவேஜ் நடக்கிறதுக்கு அதனுடைய மெத்தனாலஜி என்ன, மெத்தட் என்ன மெத்தட்ல டீச் பண்ணணும், எதுல பெடகாஜி எப்படி இருக்கு, அப்ரோச்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அப்ப இந்த ஏரியாவை, இந்த 5 ஏரியாஸை நீங்க கவர் பண்ணினாலே நீங்க வந்து யூஜிசி நெட்டை வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்ப இந்த 5 ஏரியாஸை கவர் பண்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் ஒரு பிளானை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளான் மூலியமா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 டேஸ் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அப்படி அந்த பிளானை நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க அதை எடுத்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அதுல சக்சஸ். அப்ப நீங்க வித்தின் 60 டேஸ்ல உங்களால யூஜிசி நெட்டு வித் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஹோப் அண்ட் ஐடென்டிட்டியை இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸ்ப்ரிங் லைன்ல லேட்டஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஹைலி ப்ரியாரிட்டி கொடுத்து உருவாக்கி இருக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னா லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த 100% அட்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் பார்க்க முடியாத ஒரு புதுவிதமான ஒரு மெத்தட். இதை நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்ப்ரிங் லைன்ல இன்னும் ஆன்லைன் கிளாஸஸா இருக்கும்போது அது எப்படி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலும் அதை வந்து கொண்டு போய் சேர்த்துறது, ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் எப்படி இன்னும் பெஸ்ட் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்களா பிரத்யேகமா வடிவமைச்சோம். இது ஏன் நாங்க 100% அட்டென்ஷன் மெத்தட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் இதுல இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோல பாக்குறீங்க அப்படின்னா, குறிப்பா வீடியோல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது நாம கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஸ்டேபிளா ஒரே இடத்துல அந்த கிளாஸ் மேலேயே இருக்குமான்னு கேட்டா அப்பத்திக்கு சந்தேகம். ஏன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கவனிப்பாங்க, அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் அவங்கள அறியாமலே அவங்க வெளியில அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு போயிடும். அகைன் கிளாஸ்க்குள்ள வருவாங்க, அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள. இது அடிக்கடி நடக்கும். பட் இந்த விஷயத்தை தவிர்க்கணும். அவங்க வந்து ஒரு ரியல் ஆஃப்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மெத்தடை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது
ஸ்டாஃப் வந்து அந்த இடத்துல எழுந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு யோசனை வரும். அடடா! இந்த கேள்வி நான் இப்பதான் நடத்தினாரு. நம்ம கவனிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி, நீங்க ஒரு பயமா அத கவனிச்சுட்டே இருப்பீங்க. அப்ப இனிமேல் கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி, நீங்க ப்ராப்பரா அத வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே ஒரு விஷயத்த நாங்க மையமா வச்சு தான் இந்த 100% அட்டென்ஷன் மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ்ல வர முடியாதவங்க வீடியோவில் அட்டன் பண்ணுவீங்க. சில எல்லா கிளாஸஸும் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்படி வீடியோவில் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அட்டென்ஷன் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, ஒரு 5 or 6 மினிட்ஸ் நீங்கள் நாங்கள் டீச் பண்ணது நீங்கள் கவனிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல திடீர்னு அந்த வீடியோ பாஸ் ஆகி அங்கே ஒரு கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆகி அந்த கொஸ்டின்ல நாங்க தான் ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறம் கடந்து போற மாதிரி இருக்காது. நீங்க ரியலா அதுல ஆன்சர் பண்ற மெத்தட் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல டக்குன்னு வீடியோ பாஸ் ஆன உடனே ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே நீங்க அங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கான கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ண உடனே இம்மீடியட்டா அதுக்கான ஆன்சர் கீழே இருக்கும். நீங்க அந்த ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். அது நீங்க தவறா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மிஸ்டேக்னு காட்டும். அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு காட்டும். நீங்க சரியா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஸ்கோர்ல போய் ஆட் ஆயிரும். அதனால நாங்க யூஸ் பண்ணியிருக்கிற பல்வேறு மெத்தட்ஸ்ல இது ரொம்ப ஹைலி ஒரு ரெகக்னைஸ் ஆன ஒரு மெத்தட்னா இந்த அட்டென்ஷன் மெத்தட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல இது இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்து வந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் ரொம்ப கீன் அப்சர்வேஷன்ல அந்த வீடியோவை கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு கேள்வி வரும்போதுமே அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அடுத்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷனை அந்த வீடியோ மேல அந்த கண்டென்ட் மேல வச்சிருக்கிறதுனால அந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல செயல்பட்டு இருக்கு. இது ஸ்ப்ரிங் லைன்ல மட்டும் நாங்க உருவாக்கி இருக்கிற மெத்தடு. இது எங்களுடைய ஸ்ப்ரிங் லைன் வெப்சைட்ல இதை நீங்க யார் எங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது வந்து நீங்க லைவா அதை ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஒரு வீடியோக்குள்ள ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் பண்றீங்க. அதுவும் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆவீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய அந்த வீடியோ முழுக்க சரி நீங்க முழுவதுமா அது மேல அட்டென்ஷனோட கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க மொபைல் எழுதினாலும் சரி, அதாவது மொபைல்ல நீங்க அந்த வீடியோ கவனிச்சாலும் சரி, அல்லது நீங்க சிஸ்டம் பிசியில கவனிச்சாலும் சரி, நீங்க எதுல அதை நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டாலுமே இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இதெல்லாம் இருக்கும். அந்த ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீண்டும் வீடியோவை பிளே ஆகும். அந்த மெத்தட்ல தான் இது வச்சிருக்கோம். அதனால இது இன்னைக்கு வரைக்கும் நாங்க உருவாக்கின லேட்டஸ்ட்ல உருவாக்கின இந்த மெத்தடு எங்களுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட்ல இது இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க இந்த 60 டேஸ்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெய்லியும் படிச்சுட்டு மட்டும் போனா பத்தாது. அதை படிச்ச விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்றோம். இதை நீங்க மொபைல்லயும் எழுதிக்கலாம். நீங்க கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இந்த சிபிடி மெத்தட் ஆஃப் டெஸ்ட் தான் இருக்கு. அதனால அதே ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிபிடி மெத்தடை நாங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதுல நீங்க டெஸ்ட் எழுதலாம். நீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப நீங்க ஸ்ப்ரிங் லைன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டாபிக்கை படிச்சுட்டு ஒரு வேளை 5 o'clock படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா 5 o'clock எழுதலாம். ஒருவேளை நீங்க 7:30 8 o'clock தான் படிச்சு முடிச்சிருக்கீங்கனாலும் அந்த 8 o'clock கூட எழுதலாம். அப்ப நீங்க எப்ப வேணாலும் அந்த டெஸ்ட் ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இருக்கும். எந்த டாபிக் படிச்சாலும் நீங்க போய் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது இதை நாங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குதோ அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கும். அதனால இந்த சிபிடி அப்படிங்கிறதும் கூட நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பட் இதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க வந்து உருவாக்கி இருக்கோம். இதுல நீங்க டெஸ்ட் எழுதின உடனே அங்க உங்களுக்கு சப்மிட் கொடுத்த உடனே அங்க அதுக்கான ஆன்சர் வந்துடும். அதுல நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் என்ன, அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அங்க ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸை நீங்க எவாலுவேட் பண்ண முடியும். அதுல கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருப்போம். கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க சரியா ஆன்சர் பண்ணது, ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் நீங்க தவறா ஆன்சர் பண்ணது. இதை பார்க்கும்போது உடனடியாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறது ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சிபிடி மெத்தட். அதுக்கப்புறம் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 யாரு, அவங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததா இங்க நீங்க இந்த சிபிடியில் எழுதும்போது சைட்ல டைம் ஓடிட்டே இருக்கும். ஒரு ரியல் எக்ஸாம் எழுதும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதனால நீங்க அந்த டைமை நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க எழுத முடியும். அந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுக்கு இது இன்னும் ஈஸியான ஒரு மெத்தனாலஜியில இருக்கும். அதனால இந்த சிபிடி அப்படிங்கிறதும் எங்களுடைய ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட்.
6 ரீசன்ஸ் ஏன் இந்த ஸ்ப்ரிங் லைன் தனித்துவமா இருக்கு அப்படிங்கறதுக்கான 6 ரீசன் நாங்க வந்து எங்களால சொல்ல முடியும். இந்த 60 டேஸ் பிளான்லயும் நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். டீடைல்டு ஆன்லைன் கிளாஸ். ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறோம் அப்படின்னா அது இதுக்கு மேல டீட்டெயிலா ஒரு விஷயம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு டீட்டெயிலான ஒரு இறங்கி அதை வந்து நாங்க உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் ஃபார்மேட்ல இருக்கும். அதுவும் ஹை ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா இருக்கும். நீங்க இதை வந்து படிக்கும்போதே அதுல நாங்க கேப்சர் பண்ணியிருக்கிற மேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதை நாங்க எப்படியெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நிறைய ஃபீட்பேக் வாங்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து உருவாக்கியிருக்கோம். ஒரு ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். வீடியோ லெக்சர்ஸ். வீடியோ லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க செல்ஃப் பேஸ்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ லெக்சர்ஸ் கொடுத்துருவோம். நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலினாலும் அதை வீடியோலையும் கவனிச்சுக்கலாம். நீங்க டெய்லியும் உங்களோட கன்வீனியன்டான டைம்ல வீடியோ கவனிச்சுக்கிட்டு நீங்க செல்ஃபாவும் புக்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், வீடியோவும் பார்த்து கவனிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் மாதிரி கேட்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸோட அது இருக்கும். அதற்கு அடுத்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றீங்க, மெட்டீரியலை நீங்க செல்ஃபாவும் படிக்கிறீங்க, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே கவனிச்சுட்டு படிக்கிறீங்க, செல்ஃபாவும் படிக்கிற போது சம்டைம்ஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்க மெட்டீரியல் படிக்கிறீங்க. இதெல்லாம் ஓகே. இதற்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த டாபிக் நீங்க படிச்சிருக்கிறீங்களோ அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிடுவோம். அது நீங்க டெய்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி அதுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருவோம். நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதலாம். அந்த ஷெட்யூலை நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட மாத்திக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க எங்களுடைய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். டெய்லி அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் மார்க் எக்ஸாம்ஸ். ஒவ்வொரு முறையும் எந்த கோர்ஸ் ஆரம்பிச்சாலும் நாங்க மார்க் எக்ஸாம் இல்லாம அதை நாங்க பினிஷ் பண்ணனதே இல்லை. அதனால இந்த 60 டேஸ் பிளான்ல லாஸ்ட் ஒரு 10 டேஸ் நீங்க மார்க் எக்ஸாமுக்காக நீங்க ஒதுக்கியே வச்சுக்கலாம். 60 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு ரிவிஷன் டைம்ல மார்க் எக்ஸாமுக்காகவே ஒதுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 மினிமம் 10ஆவது நாங்க கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எல்லா இது வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா கோர்ஸ்லயும் நாங்க 20 மார்க் எக்ஸாம் கொடுத்துருவோம். அதனால நீங்க மினிமம் 10ஆவது கொடுத்துருவோம். எக்ஸ்பெக்டட் 20 வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கு. அப்படி இந்த மார்க் எக்ஸாம் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு இடத்துலயும் நீங்க உங்களுக்கு எக்ஸாம் ஆகாது, பயமுறுத்தலோட இருக்காது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நீங்க வந்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஐடியாவில் இது இருக்கு. அதற்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கிற 10-15 ஆண்டுகளுக்கு உட்பட அனைத்து கேள்விகளும் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளையும் கொடுத்துருவோம். அதையும் தாண்டி எக்ஸ்பிளனேஷனோட விடைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அமைச்சிருக்கோம். அதனால இந்த பிஒய்க்யூஸ் அப்படிங்கிறது இது நீங்க மெட்டீரியலுக்கு ஈக்குவலா இந்த பிஒய்க்யூஸை பார்க்கலாம். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுலையும் நாங்கள் ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷனோட அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம். 60 டேஸ்ல எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது, யூஜிசி நெட் வித் ஜேஆர்எஃப்ல 60 டேஸ்ல எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல 60 டேஸ்ல நீங்க மினிமம் ஒரு நாள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த நாளுக்கு நீங்க 6 ஹவர்ஸாவது நீங்க பயன்படுத்து. அப்படி படிக்கும்போது தான் நாங்க வந்து 60 டேஸ்ல நீங்க வந்து இது கிளியர் பண்ண முடியும். நீங்க டெய்லி 1 ஹவர் படிச்சுட்டு 60 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு யூஜிசி நெட் வித் ஜேஆர் வாங்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கடினம். பட் அதுக்கான எஃபோர்ட் அப்படிங்கிறது நிறைய கொடுக்கணும். அதனால குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் படிக்கணும். அந்த 6 மணி நேரத்துல 5 மணி நேரம் நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காகவும் 1 மணி நேரம் பேப்பர் 1க்காகவும் படிக்கணும். நீங்க பேப்பர் 1ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம நீங்க வெறும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் வச்சு நீங்க ஸ்கோர் பண்ணி யூஜிசி நெட் வித் ஜேஆர் வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்கவே முடியாது. ரெண்டுக்குமே எலிஜிபிலிட்டி மார்க்னு இருக்கு. அதனால நீங்க ரெண்டையும் கவர் பண்ணணுங்கிறதுக்காக 5+1 நாங்க இது சொல்றோம். இது நீங்க 5 ஹவர்ஸ் லிட்ரேச்சர் படிங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். நீங்க அந்த 5 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு 1/4 மணி நேரம் படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைடான மெத்தட்ல இருக்காது. அதனால நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு 5 ஹவர்ஸ்னா 5 ஹவர்ஸ் நல்லா நறுக்குன்னு படிச்சுட்டு 1 ஹவர் நீங்க அதுக்கு பேப்பர் 1 முடிச்சுட்டு அதற்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். இந்த மெத்தட்ல தான் இது இருக்கும். அப்போ டே 1ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர் அப்படிங்கிற டைட்டில் இதை நாங்கள் டே 1ல கொடுப்போம். இந்த டே 1ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதாவது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல தான் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர். அப்போ சாசருக்கு முன்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டே 1ல நீங்க கொடுத்துருக்க சைடில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் அடிப்படையில் படிச்சிருங்க. அதுல ஓல்டு இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அந்த கான்குவஸ்ட்க்கு முன்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, சாசனுடைய கான்குவஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆரம்பிக்குது, இதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி தொடருது. ஏன்னா இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் லாங்குவேஜவே பார்க்கறதுக்கான ஒரு இடமா இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அமைஞ்சிருக்கிறது இந்த இடம் தான்.
அப்ப இது எப்படி அப்படிங்கிறது டே 1ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. டே 2ல ஏஜ் ஆஃப் சாசர். டே 3ல டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமா. இதுல மிராக்கிள் பிளேஸ் என்ன, மொராலிட்டி பிளேஸ், இன்டர்லியூட்ஸ் இதெல்லாம் பத்தி, அதுக்கப்புறம் எப்படி ரெகுலர் காமெடியன் ட்ராஜடி அப்படிங்கிறது தொடங்குது அப்படிங்கிறத டே 3ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். டே 4 பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதுல ஷேக்ஸ்பியர் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னா நீங்க ஷேக்ஸ்பியர் மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த பீரியட்ல வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல டிராமா. அப்ப ஷேக்ஸ்பியனுடைய லைஃப் ஹிஸ்டரி, ஷேக்ஸ்பியனுடைய டிராமா என்ன, பென் ஜான்சன் அண்ட் மற்ற ஷேக்ஸ்பியர் தாண்டி மற்ற டெமட்ரிஸ்ட் யாரு, அந்த டைம்ல ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து பிளே ஹவுஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டிராமா அப்படிங்கிறதுல டே 4ல நீங்க கத்துக்க போறீங்க. இதை கத்துக்கிறது மட்டும் நீங்க இல்ல, அதை நீங்க கத்துக்கிட்டு அதை நீங்க அந்த அன்னைக்கே நீங்க டெஸ்ட்டும் எழுதிடுவீங்க. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ப்ரோஸ் அப்படிங்கிறதுல நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல யாரெல்லாம் இருந்தா, பேகன் அவருடைய எஸ்எஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் மில்டன், மில்டனுடைய லைஃப் ஹிஸ்டரி, இயர்லியர் போயட்ரி, மில்டனுக்கு முன்னால் இருந்த அவருடைய இயர்லியர் போயட்ரி என்ன, மில்டனுடைய ப்ரோஸ் ரைட்டிங் என்ன, அதுக்கு பின்னால லேட்டர் போயட்ரி எப்படி இருந்துச்சு. அப்ப மில்டன் பத்தின விஷயத்த இந்த இடத்துல முழுமையா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் அதே ஏஜ் ஆஃப் மில்டன்ல கெரோலின் போயட்ரி, அதுக்கப்புறம் கவுலி போயட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க இந்த இடத்துல கத்துக்க முடியும். அதற்கு அடுத்து டே 6ல ஏஜ் ஆஃப் ட்ரைடன். நீங்க ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல வேர்ட்ஸ் பார்ட்டை நீங்க வந்து இந்த இடத்துல கவர் பண்ணுவீங்க. அதற்கு அடுத்தது டே 6லயே இன்னொரு பகுதி அதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு half ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ட்ரைடனை பத்தின இன்ட்ரோடக்ஷன், ட்ரைடனோட லைஃப், ட்ரைடனுடைய போயட்ரி இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதே அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் என்ன கத்துக்கிறீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் டிராமாவையும் டே 6லயே கத்துக்கிறீங்க. த ரைஸ் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ், ட்ரைடனுடைய ப்ரோஸ் ஒர்க்கு, ஜான் பன்யன் அவருடைய ஒர்க்கு, மற்ற ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஒர்க்கு, இதெல்லாமே டே 6ல ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படிங்கிற ஏரியாவில் நீங்க கத்துக்கிறீங்க. டே 7 ஏஜ் ஆஃப் போப், அதுவும் வெர்ஸ் பகுதி. டே 8 ஏஜ் ஆஃப் போப், ப்ரோஸ் அண்ட் டிராமா. இதுல டேனியல் டீஃபோ, ஜானதன் ஸ்விஃப்ட், அடிசன் அண்ட் ஸ்டீல் மற்ற ப்ரோஸ் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த டே 7ல கத்துக்க போறீங்க. டே 8 ஏஜ் ஆஃப் ஜான்சன், அந்த டைம்ல ஜெனரல் ப்ரோஸ் அதுல என்னென்ன அப்படிங்கிறது. டே 8ல மறுபடியும் அதே ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல தி நாவல், அதுல ப்ரோஸ் ஃபிக்ஷன் எப்படி டெவலப் ஆகுது, ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங், ஸ்மெல்லெட் இவங்க எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டே 8 அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டே 9 த ஏஜ் ஆஃப் ஜான்சன் வெர்ஸ், டே 10 த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் ஓல்டர் போயட்ஸ். அதே மாதிரி டே 10லயே த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் த யங்கர் போயட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க கத்துக்க போறீங்க. குறிப்பா பைரன், செல்லி, கீட்ஸ் மாதிரியான ரைட்டர்ஸும் அவங்க மற்ற போயட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க கத்துக்க போறீங்க டே 10ல. அதுக்கப்புறம் டே 11 த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் ஜெனரல் ப்ரோஸ். அதுக்கப்புறம் அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்ல தி நாவலும் டே 11லயே கத்துக்கிறீங்க. கத்துக்கிறது மட்டும் கிடையாது, அதை கிளாஸை முடிப்பீங்க, செல்ஃபா மெட்டீரியல் படிப்பீங்க, அதற்கு அடுத்து அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, அதை டெஸ்ட்டும் எழுதுவீங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டே 12 த ஏஜ் ஆஃப் டென்னிசன் அண்ட் வேர்ஸ். டே 12லயே அதே அன்னைக்கு வந்து ஏஜ் ஆஃப் டென்னிசன்லயே அதற்கு அடுத்து தான் வேர்ஸ்க்கு அப்புறம் ப்ரோஸையும் இதே அன்னைக்கே கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் அதே டே 12லயே நாவலும் அதே கத்துக்கிறீங்க. அப்ப ஏஜ் ஆஃப் டென்னிசன் முழுக்க இந்த டே 12ல கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் டே 13ல ஏஜ் ஆஃப் ஹார்டி. அதாவது நாங்க பிரிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு நாள்ல நீங்க முடிக்க முடியும் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் நாங்க பிரிச்சிருக்கோம். அது கஷ்டமானது அப்படிங்கிற வகையில நாங்க எதையும் பிரிக்கல. ஒரு நாள்ல நீங்க இவ்வளவு படிக்க முடியுங்கிறது எங்ககிட்ட அந்த மெட்டீரியல் அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதனால டே 13ல பொறுத்தவரைக்கும் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டி கம்ப்ளீட்டா முடிச்சிருவீங்க. டே 14ல த பிரசன்ட் ஏஜ் அப்படிங்கிறது முழுவதுமா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு 14 நாள்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முழுக்க நீங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து உங்களுக்கு பெரும்பாலான கேள்விகள் வரும், அது அத்தனையும் நீங்க 14 நாள்லயே முடிச்சிருவீங்க. நல்லா நீங்க ஃபவுண்டேஷன் ஆயிருவீங்க. அதற்கு அடுத்துதான் டே 15 இங்க அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இது அமெரிக்கன் லிட்ரேச்சர்லயே கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே 300 400 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த விஷயத்திலிருந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரை நல்ல பேக்ரவுண்டான விஷயத்தோட எடுத்துட்டு வர போறீங்க. அதுல டே 15ல அமெரிக்கன் லிட்ரேச்சர் பிஃபோர் அண்ட் டூரிங் த காலனியல் அண்ட் ரெவல்யூஷனரி பீரியட்ஸ். அமெரிக்கன் லிட்ரேச்சர் அந்த இடத்துல வெறும் பிகினிங்ல எப்படி உதயமாகுது அப்படிங்கிற இடத்துல இருந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் கத்துக்கிறீங்க. அதே டே 15ல இன்வென்டிங், அமெரிக்காஸ் எப்படி அங்க இன்வென்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத டே 15ல கத்துக்கிறீங்க. டே 16ல
அதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிங் த பாஸ்ட் ரிமைனிங் த ஃபியூச்சர் அப்படிங்கிற டைட்டில் டெவலப்மெண்ட் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சரை இந்த இடத்துல கத்துக்கிறீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது இங்கிருந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டே 17ல த எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்ன் அமெரிக்கன் லிட்ரேச்சர், மாடர்னுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. டே 18 அமெரிக்கன் லிட்ரேச்சர் சின்ஸ் 1945 இருந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க கத்துக்க முடியும். இந்த இடமும் வந்து பார்த்தோன்னா இனிமேல் வந்து பார்த்தோன்னா டே 17ன்றது அமெரிக்கன் லிட்ரேச்சர் நீங்க ஹைலி ப்ரியாரிட்டி கொடுத்து அதை வந்து கத்துக்கிட்டே வரணும். டே 19 அமெரிக்கன் லிட்ரேச்சர் சின்ஸ் 1945 இருந்து எப்படி நடந்துட்டு இருக்கிறது 2 டேஸா நீங்க கத்துக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஒரு பகுதியை கத்துக்கிட்டு அதற்கு அடுத்த நாள் இன்னொரு பகுதியை நீங்க அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் சின்ஸ் 1945 அப்படிங்கிறது கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது 19ஆம் நாளோட முடிஞ்சிருச்சு. அப்ப முதல் 19 நாள்லயே நீங்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சரும் அமெரிக்கன் லிட்ரேச்சரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதற்கு அடுத்தது கரிபியன் லிட்ரேச்சருக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. இப்ப நாங்க யூனிட் வைஸா தான் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். அந்த யூனிட்டை எளிமையா எப்படி நீங்க வந்து மார்க் வாங்கலாம், எப்படி நீங்க ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மெத்தனாலஜியில அதை பிரிச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க யூஜிசி நெட்டுடைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா யூனிட் 1 டிராமா, யூனிட் 2 போயட்ரி, யூனிட் 3 ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி, யூனிட் 4 நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ் அப்படி இருக்கும். இப்படிதான் 4 யூனிட்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். இந்த 4 யூனிட்ஸ்குள்ள பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், காமன்வெல்த் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் அடக்கியிருப்பாங்க. பட் அதனால நாங்க முதல் 4 யூனிட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நல்லா டைம் எடுத்து கொடுத்துருப்போம். அந்த முதல் 4 யூனிட்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா முடிச்சுக்கலாம். அந்த 4 யூனிட்ஸ் வச்சு நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாயிரும். கண்டிப்பா நம்மளால 60 டேஸ்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆயிரும். நீங்க அதனால 20th டேல காமன்வெல்த் லிட்ரேச்சருக்குள்ள என்டர் ஆகுறீங்க. அதுல காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் 20th கரீபியன் லிட்ரேச்சரை கம்ப்ளீட் பண்றீங்க. 21ல ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், 22ல கனேடியன் லிட்ரேச்சர், 23ல இந்தியன் லிட்ரேச்சர். நாங்க இங்க காமன்வெல்த் அப்படிங்கிற லிட்ரேச்சருக்குள்ள இந்தியன் லிட்ரேச்சர் பேசணும். இது இல்லாம காமன்வெல்த் லிட்ரேச்சர் தாண்டி தனியா இந்தியன் இங்கிலீஷையும் நான் தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அதற்கு அடுத்தது டே 24 ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், டே 25 போயட்ரி, ப்ரோஸ், நாவல், டிராமா அப்படிங்கிறது இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல இருந்து கத்துக்கிறீங்க. அப்ப 24ஓட டே 24ஓட காமன்வெல்த் லிட்ரேச்சர் முடிஞ்சிருச்சு. அப்ப 60 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு முதல் 30 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 யூனிட்ஸுக்கு நீங்க பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அதற்கப்புறம் மீதி இருக்கிற 30 நாள்ல தான் மற்றது எல்லாமே இருக்கும். பட் ஆனா நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் கொடுத்துருப்போம். லிட்ரேச்சர் பத்தின எல்லா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவையும் நீங்க எல்லா வேர்ல்டு லிட்ரேச்சரையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எளிமையா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக இந்த மெத்தடை நாங்க கொடுத்துருக்கோம். டே 25ல போயட்ரி, ப்ரோஸ், நாவல், டிராமா இது எல்லாத்தையும் சேர்த்துனாப்புல இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல இதை கத்துக்கிறீங்க. டே 26லயும் அதே தான். அதாவது இங்க எப்படி நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா போயட்ரி தனியா, ப்ரோஸ் தனியா, நாவல் தனியா, டிராமா தனியா வரும். இதுல இந்தியன் ரைட்டிங்ல நாங்க ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராம்மோகன் ராய், ராஜா ராம் மோகன் ராய்க்கு முன்னால அவருடைய காலத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்குது, டோரோடோட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ரவீந்திரநாத் தாகூர் பீரியட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கீங்க. அப்ப இதுக்குள்ள ப்ரோஸ் ரைட்டர்ஸும் பார்க்க முடியும், போயட்ரியும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அதனால தலைப்பு பொறுத்த வரைக்கும் போயட்ரி, ப்ரோஸ், நாவல், டிராமான்னு கொடுத்துருக்கோம். பட் ஆனா நாங்க ஒரு சீரீஸ்ல அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ்ல நீங்க படிச்சாலே போதும். படிச்சுட்டு நீங்க அப்போதைக்கு போய் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26லயும் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் தான். 27லயும் அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாவலிஸ்ட் நீங்க நிறைய பார்க்க முடியும். விமன் நாவலிஸ்ட், அதர் நாவலிஸ்ட், ஆர்கே நாராயணன், ராஜாரோ அவங்க எல்லாத்தையும் இந்த 27ல பார்க்க முடியும். 28ல மாடர்ன் டிராமா. இப்போ 27ஓட இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருது. 28ல டிராமாவுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. இப்போ டிராமா அப்படின்னா வெறும் மேலோட்டமா நீங்க உள்ள போகிறது இல்லை. அந்த டிராமாவுடைய ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க உள்ள வர போறீங்க. அதுல என்னென்ன டிராமா டைப்ஸ் என்னென்ன, அதுல கிளாசிக்கல் கிரீக் டிராமாஸ்னா என்ன, கிளாசிக்கல் ரோமன் டிராமானா என்ன, எலிசபெத் அண்ட் ஜக்கோபியன் பீரியட்ல டிராமாஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெஸ்டோரேஷன் காமெடி எப்படி டெவலப் ஆகுது, மெடிவல் டிராமா, ஷேக்ஸ்பியருக்கு முன்னால டிராமா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலிசபெத் தேட்டர் செட்டிங் ஆனதுக்கு அப்புறம் எப்படி டிராமா மாறுது, அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரு, ஜெக்கோபியன், அதுக்கப்புறம் ரெனேசான்ஸ் தேட்டருடைய எண்டு, அதுக்கப்புறம் 1739க்கு அப்புறம் டிராமா எப்படி மாறுது, விக்டோரியன் டிராமா, மாடர்ன் டிராமா, ஐரிஷ் டிராமா, டிராமா சின்ஸ் 1945 1945க்கு அப்புறம் டிராமாவுடைய முகம் எந்த முக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி டிராமாவை பத்தின ஒட்டுமொத்த விஷயத்தையும் டே 29ஓட முடிச்சுக்கிறீங்க. டே 30ல ஃபிக்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், காமன்வெல்த் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் இதுக்குள்ளேயே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லிட்ரேச்சரே கவர் ஆயிரும்.
அதையும் தாண்டி மறுபடியும் டிராமா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஃபிக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை தனியா ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதனால இதையும் நீங்க வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட எடுத்துட்டு போகலாம். டே 30ல ஃபிக்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு யூனிட் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாவல் அதனோட ஆரிஜின் என்ன, அதுல வந்து இருக்கக்கூடிய கைண்ட்ஸ் ஆஃப் நாவல், கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் நாவல், அதுக்கப்புறம் என்னென்ன பீரியட்ல எப்படி நாவல் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு, 18th செஞ்சுரி பீரியட்ல, 19th செஞ்சுரியில, விக்டோரியன் பீரியடு, 20th செஞ்சுரி, மாடர்ன் ஃபிக்ஷன் சொல்லி இப்படி எல்லா இடங்களையும் அதை பத்தி பேசியிருப்போம். அந்தந்த பீரியட்ல எந்த நாவல் பிரசித்தி பெற்றது, எது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல இருந்திருக்கு, எது இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் அப்படிங்கிறதும் இங்க ஃபிக்ஷன் படிக்கும்போது நீங்க கவனிச்சுக்க முடியும். அதற்கு அடுத்தது டே 31லையும் ஃபிக்ஷன் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலரான ரைட்டர்ஸ்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களை கத்துக்கிற மாதிரி டே 31 வந்து அமைச்சிருக்கோம். இப்போ டே 31ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாபிக்ஸை பிரிச்சிருப்போம் டே 31க்கு மட்டும். அதை அந்த அன்னைக்கு நீங்க முடிச்சிடுறீங்க. ஒவ்வொன்றையும் நீங்க முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கிறீங்க. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலி இம்பார்ட்டன்டான விஷயம். அதற்கு அடுத்து தான் வேர்ல்டு லிட்ரேச்சருக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. இந்த வேர்ல்டு லிட்ரேச்சர்ல கிளாசிக்கல் கிரீக் லிட்ரேச்சர், கிளாசிக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் டே 32ல கத்துக்கிறீங்க. டே 33ல இட்டாலியன் லிட்ரேச்சர், ரஷ்யன் லிட்ரேச்சரை கத்துக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. டே 34ல ஜெர்மன் லிட்ரேச்சர், பிரெஞ்சு லிட்ரேச்சரை கத்துக்கிறீங்க. அதற்கு அடுத்தது டே 35. இந்த இடத்துல புக்கர் பிரைஸ்னுடைய ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். டே 35யும் அதுக்கு அடுத்த நாள்ல எல்லாம் இந்த புக்கர் பிரைஸ் பத்தி பார்ப்பீங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒர்க்கு புக்கர் பிரைஸ் வாங்கிச்சோ அந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் நாங்க பேசியிருப்போம். அந்த ஒர்க்கை மட்டும் இல்லாம அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அதுல என்ன சம்மரி, ஷார்ட் சம்மரி பத்தி பேசியிருப்போம். அது யார் எழுதுனா அந்த ரைட்டர், ஏன்னா அந்த ரைட்டர் தான் புக்கர் பிரைஸ் வின் பண்றாரு இல்லையா, அதனால அந்த ரைட்டர் யாரு, அவர் வேற என்னென்னலாம் ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த லிட்ரரி லீகசி ஆஃப் புக்கர் பிரைஸ் வின்னிங் டைட்டில்ஸ் அப்படிங்கிற இதுல ஏரியாவில் நீங்க பார்த்துக்க முடியும். டே 35ல புக்கர் பிரைஸ் வின்னிங் டைட்டில்ஸ், அதாவது டைட்டில் 1 to 15 வரைக்கும். அதுக்கப்புறம் டே 35லையும் அந்த 1 to 15 வரைக்கும் கன்டினியூ ஆகுது. டே 36ல 16 to 30, அதுக்கப்புறம் டே 37 31 to 45. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டாலே நீங்க நிறைய கத்துக்கிட்ட ஒரு ஃபீலிங் வந்துடும். கிட்டத்தட்ட டே 38 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா புக்கர் பிரைஸினுடைய ஒரு பகுதியை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. அதுவும் டே 38ல அந்த நாள் முழுக்க கவர் பண்ணும்போது நீங்க வந்து புக்கர் பிரைஸை முடிச்சாச்சு. 58 ஒர்க் இருக்கும். அப்போ 58 ஆத்தரையும் 58 ஆத்தர் எழுதுற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க லிட்ரேச்சர்ல பெரும்பாலான விஷயத்த நீங்க வந்து கவர் பண்ணியாச்சு. குறிப்பா நாம் இன்னும் லாங்குவேஜ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரிக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே நீங்க மெயினான ஒரு ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கம்ப்ளீஷனோட அந்த 40 டேஸ்ல முடிச்சிட்டீங்கனாலே இந்த 40 டேஸ்ல நீங்க உங்களுடைய நெட்டை 100% கிளியர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற அந்த 20 டேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே 60 டேஸ்ல நீங்க நெட் வித் ஜேஆர்எஃப் உங்களுக்கு கன்ஃபார்ம். இதுல ப்ராப்பரா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அந்த ப்ராப்பர்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். அந்த ப்ராப்பர்னஸ் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டா கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டேவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டேல அதை மீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் இருக்கு. அதனால அந்த டாஸ்க் படி நீங்க செயல்படணும். 60 டேஸ் ப்ராப்பரா நீங்க செயல்பட்டீங்கன்னா யூ 100% ஐ கேரண்டி யூ வில் கெட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது நீங்க எழுதி வச்சுக்கலாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. அதுக்கப்புறம் டே 13ல லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ்குள்ள இறங்குறோம். இதுல லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படியான விஷயங்கள். பிளாங்க், அதுல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, பிளாங்க் வெர்ஸ், மேனரிசம், பெட்ராக்கிசம், பெரோக், இது எல்லாத்தையும் நம்ம கத்துட்டே போகிறோம். இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கத்துக்க போறோம். டெய்லியும் ஒரு சில டாபிக்ஸ். டே 40ல மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், கெவாலியர் போயட், எபிமிசம், கிளாசிசம், நியோ கிளாசிசம். டே 41 அகஸ்டன் லிட்ரேச்சர், ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், ரோக்கோ, சென்டிமெண்டலிசம், ஸ்டம் அண்ட் ட்ரங், டார்க் ரொமான்டிசிசம், கத்திக் ஃபிக்ஷன். டே 42 romanticism, lake poets, the pre-Raphaelites. Day 43 Pindicical movement, decadence, impressionism, symbolism, imagism, transcendentalism, realism, naturalism. இந்த இசம் எல்லாத்தையும் இந்த டே 43ல நீங்க கத்துக்குவீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இந்த டே 43ல இருக்கு. அதுக்கப்புறம் டே 43லயே வந்து ப்ளூம்ஸ்பெரி குரூப், ஹாம் ரெனேசன்ஸ், லாஸ்ட் ஜெனரேஷன், சர்ரியலிசம், போயட்டிக்னோட டைப்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், த போயட்ரி ஆஃப் அயர்லாந்து, தி ஜார்ஜியன் போயட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இந்த டே 44 இருந்து கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் மாடர்னிசம், ஹை மாடர்னிசம் மோடு, அப்சர்டிசம், மேஜிக் ரியாலிசம், ஆங்கிரி யங்மேன், பீட் ஜெனரேஷன், நோவா ரோமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்னுடைய போயட்ஸ், போஸ்ட் கன்னியல் லிட்ரேச்சர், ஃபீச்சரிசம், ஹியூபர் ஃபீச்சரிசம், ஈகோ ஃபீச்சரிசம், போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்ன் போயட்ரி, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் டே 44ல
முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் டே 45 இங்க லிட்ரரி தியரிக்குள்ள வரீங்க. இதுக்கு முன்னால லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் கத்துட்டீங்க டே 44 வரைக்கும். அதுக்கப்புறம் லிட்ரரி தியரி. லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் கூட அதுலயும் கூட பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பத்தின விஷயங்கள் தான் இருக்கு. வேர்ல்டு லிட்ரேச்சர் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிறக்கான இடம் அந்த லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரரி தியரிக்குள்ள என்டர் ஆகுறீங்க. இதுல டே 45ல ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன் கத்துக்கிறீங்க. இந்த லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல டைம் கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு 3 டாபிக்ஸ் ஆர் 4 டாபிக்ஸ் தான் இருக்கும். ப்ராப்பரா நீங்க அதை ஃபாலோ பண்ணா நல்லா ஸ்ட்ராங்கா போயிடலாம். ஏன்னா இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இது இருக்கு. நீங்க வெறும் மேலோட்டமா படிச்சுட்டு போய் நீங்க ஆன்சர் பண்றதை தாண்டி நிறைய விஷயத்த நல்லா பிரைன்ல ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால இங்க எல்லாம் நல்ல டைம் கொடுத்துருப்போம். அதனால இந்த ஏரியாவை நீங்க கொடுத்துருக்கிற டைம் கரெக்டா அப்ளை பண்ணிட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் டே 46ல போஸ்ட் மாடர்னிசம், சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். டே 47 மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். டே 48ல போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசம், ஸ்டைலிஸ்டிக்ஸ், நெரட்டாலஜி. டே 49ல லிட்ரரி கிரிட்டிசிசத்துடைய பிளாட்டோல இருந்து டிஎஸ் எலியட் வரைக்கும் நான் பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னால டே 48 வரைக்கும் வந்து லிட்ரரி தியரியை கத்துக்கிட்டீங்க. டே 49ல இருந்து லிட்ரரி கிரிட்டிசிசத்துல இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ரைட்ல இருந்து டிஎஸ் எலியட் வரைக்கும் என்ன நடந்துச்சு, லிட்ரரி கிரிட்டிசிசம் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வகையில் இருக்கும். இங்கேயும் அப்படிதான் நீங்க நல்ல டைம் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருப்போம். கண்டென்ட்டும் நல்ல ரிச் கண்டென்ட் இருக்கும். இந்த இடத்த நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணாலே போதும். டே 49 பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரேஸ். இந்த இடத்துல டே 49ல கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் டே 15 லாங்கினஸ், பிலிப் சிட்னி, ஜான் ட்ரைடன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன். டே 51 வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், எஸ்டி கால்ட்ரிட்ஜ், மேத்யூ வர்னால்ட், டிஎஸ் எலியட். இந்த இடத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் வரைக்கும் நீங்க கத்துக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் லிட்ரேச்சரை பத்தி என்ன பேசியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் வந்துன்னா தன்னுடைய கிரிட்டிசிசத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதை டே 51 வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க. அதற்கு அடுத்தது டே 53ல கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னுடைய இன்ட்ரடக்ஷனும், டே 53ல கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னுடைய தியரிஸ்ட் யாரெல்லாம் அந்த தியரிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது டே 53ல இருந்து கத்துக்கிறீங்க. டே 53க்கு அப்புறம் 54 வரும்போது இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட். கேள்வி கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா தான் இங்கிலீஷ் இன் இந்தியா. அதாவது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரதுக்கு முன்னால என்னென்னலாம் இந்தியாவில் நடந்துச்சு, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலோ மினிட்ஸ் என்ன, சார்ட்டர் அக்கௌண்ட் என்ன நடந்துச்சு, வூட்ஸ் டிஸ்பேச் என்ன சொல்லுது, அதாவது ஆங்கில கல்வி ஏன் இந்தியாவில் வேணும் அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அது எப்படி ஆங்கில கல்வி இந்தியாவுக்குள்ள நல்லா வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா அங்க என்ன ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்க கத்துக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் 3 to 4 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் இந்தியாங்கிற டாபிக்ல வந்துட்டே இருக்கு. அதனால இந்த டாபிக் நீங்க எப்பொழுதும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அதற்கு அடுத்தது லாங்குவேஜுக்குள்ள வந்துடுறோம். இதுல டே 55ல லிங்குஸ்டிக்ஸ், அதாவது நேச்சுரல் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் கத்துக்கிறீங்க. டே 56ல பொனாலஜி, மார்பாலஜி, ஐடியோலெக்ட், டயலெக்ட், அது நிறைய இருக்கும். நிறைய விஷயத்த இந்த டே 56ல கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் டே 57ல அந்த தியரிஸ் அண்ட் பெடகாகி, அதாவது டீச்சிங் மெத்தட் என்னென்ன, லாங்குவேஜ் டீச்சிங்ல என்னென்ன மெத்தட் இருக்கு, என்ன அப்ரோச்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த டே 57ல கத்துக்கிறீங்க. டே 58 பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் மெத்தட்ஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். டே 59ல டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்னென்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டே 60ல ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்ல நடக்கணும், அதாவது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதை தீசிஸ் கம்ப்ளீட் ஆகி அது வந்து வைவா முடிகிற வரைக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்துனாப்புல ஒரு விஷயத்தை கத்துக்கிறது இந்த டே 16ஓட முடியுது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்ல டிராமா, போயட்ரி, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி, நான் ஃபிக்ஷன், ப்ரோசன் இருக்கும். அது ஒரு ஆர்டர்ல வந்துட்டு இருக்கும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய யூனிட் 5ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் வேற ஒரு ஆர்டர் இருக்கும். இங்க நாங்க எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பேசிக்கான ஐடியாவை பிரிச்சிருப்போம். அதாவது ரிவர்ஸ் மெத்தட்ல வந்துட்டு இருப்போம். நம்ம யூனிட் 9 ஃபர்ஸ்ட் முன்னாடியே கத்துவீங்க. லிட்டரரி தியரி போஸ்ட் வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிஸ்குள் யூனிட் 8ல வரீங்க. அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இன் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கத்துவீங்க. அதுக்கு அடுத்ததா தான் லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்ஸும் அப்புறம் ரிசர்ச் மெத்தட்ஸும் கத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல எக்ஸாம் ப்ரியாரிட்டியில கொஸ்டின் வரக்கூடிய ஏரியாவை ப்ரியாரிட்டி பண்ணி கொடுத்துருப்போம். அதனால நீங்க யூஜிசி நெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ்னுடைய ஆர்டர்ல படிக்கிறத விடவும் ஸ்ப்ரிங்லைன் சஜஸ்ட் பண்ணிக்கிறத படிச்சீங்க அப்படின்னா நீங்க எளிமையா ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த 60 நாள்ல நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா எந்த ஒரு காரணத்துக்காக 60 நாள் ஒரு நாள் கூட பின்வாங்கிடக்கூடாது. அப்படி போனா மட்டும்தான் நம்ம கரெக்டா சக்சஸ்குள்ள போக முடியும். ஆனா நல்லா படிக்கணும். எந்த ஒரு நாளையும் நீங்க மிஸ் பண்ணாம ஸ்ட்ராங்கா படிக்கணும். நல்லா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 100 பேஜஸ் படிக்கணும். அப்பதான் வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு நம்ம 1 hour படிச்சுட்டோம், 2 hours படிச்சுட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம்.
அதனால ஒவ்வொரு நாளும் 100 to 200 பேஜஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். அந்த மெத்தனாலஜில நீங்க போகும்போதே போதும். நீங்க வந்து 100% நீங்க வந்து நெட் வித் ஜேஆர்எஃப்ல வந்துடலாம். அதனால இந்த 60 டேஸ் ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்கன்னா 100% உங்களுடைய சக்சஸ் உங்க கையில. ஆனா வெறும் லிட்ரேச்சரோட மட்டும் போயிட்டா மட்டும் பத்தாது. பேப்பர் ஒன்னுக்கும் நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்துடணும். இந்த பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டா நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். இது எப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெய்லி 1 ஹவர் பேப்பர் ஒன்னுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 ஹவர்ல ½ an hour நீங்க எங்க யூஸ் பண்றீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு பயன்படுத்துங்க. மீதி இருக்கிற ½ an hour தியரியை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணாலே போதும். யூனிட் 1ல டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். டீச்சிங், லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டீச்சிங் அஃபெக்ட் பண்ணுது, டீச்சிங்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்கு, எவல்யூஷன் சிஸ்டம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது யூனிட் 1ல கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசர்ச் மெத்தனாலஜிங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணும்போது எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் இது பொதுவானது இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருக்கும். இங்கேயும் தீசிஸ் ரைட்டிங், ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதனுடைய எத்திக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கத்துக்கிறீங்க. இருக்கிறதுலே எளிமையானது பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன்ல ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா இதை வந்து படிச்சுன்னா மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா ப்ராப்பரா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் இது முடியும். அதனால ஒரு பேரா இருக்கும், அந்த பேராவுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த காம்ப்ரஹென்ஷன்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து யூனிட் 4 கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்னென்ன டைப்ஸ், அதுல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் பேரியர்ஸ், மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி பத்தி அதாவது யூனிட் 4 முடிச்சுக்கிறீங்க. யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ½ an hour படிச்சுட்டே வரணும். ஒரு நாள் இது ஒரே நாள் இது முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடிக்கவே முடியாது. அதனால டெய்லி ஒரு ½ an hour படிச்சுட்டு வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஈஸியா ஸ்கோர் பண்ணி நீங்க ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷன் மேத்தமெட்டிக்கல்ஸ் மாதிரி தான். மேத்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 days இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் ஈஸியா முடிச்சிடலாம். அதனால இதுவும் எளிமை. அதுக்கப்புறம் யூனிட் 8 ஐசிடி. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிவேஷன் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். அதனால அப்ரிவேஷன்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஐசிடி பேஸ் பண்ணிருக்கிற அப்ரிவேஷன், சிபியூனா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த அப்ரிவேஷனை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 பொறுத்த பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அதனோட இன்ட்ராக்ஷன் என்ன, எப்படி பொல்யூஷன் நடக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது எப்படி என்னென்ன இம்பாக்ட்ஸ்னால பொல்யூட்டன்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு நம்மளுடைய சூழ்நிலைகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு யூனிட் இந்த யூனிட் 9. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த யூனிட் 9 and 10 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ஆனா கத்துக்கிறது அதிகமா இருக்கும். அதனால இந்த ஏரியாவை நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ½ an hour டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தீங்கனாலே 60 நாள் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம 60 நாள் எக்ஸாம் வர போறது இல்லை, டைம் இருக்கும். அந்த 60 நாளுக்கு அப்புறம் நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 60 டேஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் வித் ஜேஆர்எஃப் நீங்க முடிச்சிடலாம். நமக்கு 60 நாளை தாண்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும் எப்பொழுதுமே. அதனால மீதி இருக்கிறனால நல்லா மார்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அதுல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேப்பர் ஒன்றுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜேஆர்எஃப் அப்படிங்கிறதுக்கு ஸ்ப்ரிங் லைன் 100% கேரண்டியா கொடுக்கும். காரணம் நாங்க கொடுத்துருக்கிற இந்த மெத்தனாலஜியை கரெக்டா அப்ளை பண்ணா நிச்சயம் சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, எங்களுடைய ஸ்ப்ரிங் லைன் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜும் கொடுத்துருவோம். அதற்கு அடுத்துதான் ஆன்லைன்ல கிளாஸஸும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், வீடியோ லெக்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க வந்து எங்களோட மெட்டீரியல் ஹார்ட் காப்பி மெட்டீரியல் எங்களோட ஆஃபீஸ்ல வந்து ரிசீவ் பண்ணணும்னாலும் ஈரோடு மாவட்டத்துல பவானியில வந்து எங்க ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வந்து எக்ஸாக்ட் பவானிக்கு போற வேண்டியதே இல்லை. பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாவே எங்களோட ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு. லொக்காலிட்டியில நீங்க எங்களுடைய இது நீங்க கூகுள் மேப்லயும் எங்களது பார்த்து வந்துக்கலாம். எங்க ஆஃபீஸ்ல வந்து கூட நீங்க எங்களுடைய மெட்டீரியல்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு மெத்தனாலஜியை வந்து ஸ்ப்ரிங் லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய தகவல் கேட்கல போன்ல பேசணும் அப்படின்னா 739-716-4456 அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மேலும் எங்களுடைய வெப்சைட்ல போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், மற்ற என்னென்ன கோர்ஸ் பத்தி என்ன டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கினாலும் www.springline.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நாங்க கேரண்டியா ஒரு விஷயத்தை சொல்றோம், நீங்க 100% நெட் வித் ஜெயர் வாங்குறதுக்கு ஸ்ப்ரிங் லைன் ஒரு பெஸ்ட் அகாடமி அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால அது புரிஞ்சிக்கவும் முடியும். எங்களை பயன்படுத்திக்கங்க, உங்களுடைய வெற்றியை நீங்க நிர்ணயிச்சுக்கங்க. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ டு ஆல்.